ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். மாந்தரெல்லாம் கூடி மகிழ்வுடனே கொண்டாடி அவர் நாமம் போற்றி துதிவுடனே பாடி அவர் நாமம் போற்றி துதியுடனே பாடி பாடுங்கள் பாடுங்கள் அவர் புகழை, போற்றுங்கள் போற்றுங்கள் அவர் அன்பை. பாடுங்கள் பாடுங்கள் அவர் புகழை, போற்றுங்கள் போற்றுங்கள் அவர் அன்பை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வானிலும் பூவிலும் மேலானவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வானிலும் பூவிலும் மேலானவர். பாடுங்கள் பாடுங்கள் அவர் புகழை, போற்றுங்கள் போற்றுங்கள் அவர் அன்பை. ஏழைகள் வாழ்ந்திட ஏழ்மையின் கோலமாய் மண்ணிலே மைந்தனாய் வந்தவர். மரித்த மாந்தர்க்கு ஜீவனை அளிக்க ஜீவனை தியாகமாய் தந்தவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வானிலும் பூவிலும் மேலானவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வானிலும் பூவிலும் மேலானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானமும் கிருபையும் உங்களோடு கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்பதை குறித்து கடந்த 2 வாரங்களாக நான் உங்களோடு கூட பேசினேன். ஒரு வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வமான கேள்வி அவன் கேட்டபோது இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன பதில் அவனுக்கு அந்த நேரத்தில் வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் பின்வாங்கி போனதனால அவன் துக்கமுகத்தோடு போய்விட்டான். தாவீது குறித்து நான் உங்களோடு பேசினேன். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா வெற்றி படிகளுக்கும் தேவன்தான் என்று அவரையே அடைக்கலமாக அவரையே நம்பிக்கையாக வைத்திருந்ததனாலே உயர்ந்த இடத்திலே தாவீது கடந்து போனார் என்று படித்தோம். இன்றைக்கு மறுபடியும் நான் ஒரு தலைவனை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த தலைவனை குறித்து மத்தேயு சுவிசேஷத்திலேயும் மார்க்குவினுடைய சுவிசேஷத்திலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேருடைய நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரியங்களை கவனிக்கும் பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கு அவன் எடுக்கின்ற பிரயாசங்களை சில நேரங்களில் தடைகள் வந்து அவனுடைய விசுவாசத்தை குறைக்க அல்லது அந்த விசுவாசத்திலிருந்து அவனை வீழ்ச்சி அடைய செய்வதற்கு ஏதுவாய் அமைகிறது. அப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய ஆரம்ப கால விசுவாசத்தில் இருந்து படிப்படியாக குறைந்து சரிந்து அது இருக்கிற இடமே இல்லாமல் போகிறது. ஆனால் இந்த மனிதன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சந்திக்கின்ற போது நாம் எப்படி காரியங்களை புரிந்து கொண்டு நம்முடைய விசுவாசத்தை நாளுக்கு நாள் வளரச் செய்வதற்கு அல்லது நம்முடைய விசுவாசத்தில் ஒரு ஸ்திரமாக நிற்பதற்கு நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியதான ஒரு சம்பவமாக இருக்கிறது. நான் உங்களுக்காக வேதாகம பகுதியில் இருந்து அதை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய
9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. மத்தேயு இதை பதிவு செய்திருக்கிற விதத்திற்கும் மார்க்கு இதை பதிவு செய்திருக்கிற விதத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசம் காணப்படுகிறது. அதனால தான் அந்த வசனத்தை நீங்கள் உன்னிப்பாய் கவனியுங்கள் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை இந்த தலைவனாகிய யவீருவானவன் சந்தித்த அந்த முதல் சந்திப்பிலேயே அவன் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய மகள் மரித்து போனாள் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனாலும் நீங்கள் வந்து அவள் மேல் கை வைத்தால் அவள் பிழைத்துக் கொள்வாள். ஆனால் மார்க்கு இதை பதிவு செய்யும் பொழுது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இந்த ரெண்டையும் நீங்க கவனிங்க. மத்தேயு ஆசிரியர் இந்த தலைவன் இயேசுவை சந்தித்த அந்த முதல் சந்திப்பிலேயே என்னுடைய மகள் மரித்து போனாள் என்பதாக எழுதுகிறார். ஆனால் மார்க்கு என்ன எழுதுறார் அப்படின்னா, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்பதாக எழுதுகிறார். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? ஏன் இந்த ரெண்டு ஆசிரியர்கள் ஒரே நிகழ்ச்சியை வித்தியாசமான கோணத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வருவோம். நாம ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியை நம்ம எப்படி புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஓரளவுக்கு எல்லாமே முடிந்து வருகிற சமயம் பார்த்தா நாம சொல்லுவோம், ஆமாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே வந்து நம்பிக்கை கிடையாது, அவ்வளவுதான், கைவிட்டுட்டாங்க, டாக்டர் கைவிட்டாங்க, மெடிக்கலும் கைவிட்டுச்சு, யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த முடிவை எட்டுவதற்கு முன்பதாகவே நம்முடைய மனது அதை குறித்து ஒரு தீர்மானத்துக்கு வரும். அததான் மார்க்கு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை இந்த யவீரு என்கிற தலைவன் சந்திக்கும் பொழுது அவள் மரிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அவளுடைய மரண அவஸ்தைக்குள்ளாக அவள் இருக்கிறாள். எப்போ உயிர் போகும் அப்படின்னு தெரியாது. இதை நேரடியாக பார்க்கிற தகப்பனாகிய யவீரு அவன் மனதில் ஒரு முடிவுக்கு வந்தான். இதுவரைக்கும் நான் செய்த எல்லா முயற்சிகளும், மருத்துவ ரீதியாக செய்த எல்லா முயற்சிகளும், என்னுடைய அதிகாரத்தின்படி நான் எடுத்த எல்லா முயற்சிகளுமே தோல்வி அடைந்து விட்டது. இனிமேல் என்னுடைய மகள் மரணத்தை சந்திப்பதை விட வேறு வழி இல்லை. ஆகவே என் மகள் பிழைக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அது என் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம்தான் என்று அவன் முடிவு செய்தான். ஏறக்குறைய மரிக்கிற தருவாயில் இருக்கிற தன்னுடைய மகளை அவன் மரணக்கட்டிலிருந்து விடுவித்து பிழைக்க செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும் என்கிற விசுவாசம், நம்பிக்கை, இந்த ரெண்டு வார்த்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த தலைவனுடைய இருதயத்தை ஆட்கொண்டது அல்லது ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. இது ஒரு 100% அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனாலதான் மத்தேயு ஆசிரியர் சொல்ற மாதிரி பார்க்கும் பொழுது, என் மகள் மரித்தே போயிட்டா, செத்த மாதிரி தான், அவ செத்த பெணம், அந்த மரித்து போயிருக்கிற அவளை உங்களுடைய கை தொடுமானால், நீங்கள் வந்து அவள் மீது உங்கள் கையை வைப்பீரானால் அவளால் உயிர் பெற முடியும் என்ற அந்த விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறார். இங்கே உங்களை என்னை நிறுத்தி பார்ப்போமே. ஒரு சில நேரங்களில் நாம் ரொம்ப நம்பிக்கையோடு, ரொம்ப எதிர்பார்ப்போடு,
விசுவாசத்தினுடைய உச்சகட்டத்தில் சில விஷயங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். தேவனே உம்மால தான் முடியும், நீங்க தான் இதை செய்யணும், என் பிள்ளைக்கு இது தேவை இருக்கு, என்னுடைய மகனுக்கு இது தேவை இருக்கு, எங்க குடும்பத்தில் இது தேவை இருக்கு, என் உறவுகள் இது தேவை இருக்கு, எனக்கே தனிப்பட்ட வகையில் இது தேவை இருக்கு என்று நம்முடைய தேவைகளை, குறைவுகளை, எதிர்பார்ப்புகளை, நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய விடுதலை குறித்து, நம்முடைய கஷ்டங்களை குறித்து, நம்முடைய பாரங்களை குறித்து, நம்முடைய மனதை அழுத்தமான கவலைகளை குறித்து நாம் தேவனுக்கு தெரிவிப்போம். தெரிவித்தல் எப்படி என்றால், நாம் 100% நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபத்தை ஆரம்பிப்போம். ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், அல்லது ஒரு வாரம் போகும், 2 வாரம் போகும். இப்போ நாள் ஆக, மணிகள் கழிய நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வரும். கடைசியில நாம ஜெபிக்கிற அளவுகள் குறையும், ஜெப நேரங்கள் குறையும், நம்முடைய விசுவாசம் படிப்படியாக கடந்து போகும். கடைசியில் நிறைய பேர் சபைக்கு போறதே விட்டுருவாங்க. நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு அதை பண்ணலை, நான் கேட்டேன், தேவன் எனக்கு அதை கட்டளை இடலை. அப்ப ஜெபம் பண்றதை நிறுத்துவாங்க, பைபிள் படிக்கிறதை நிறுத்துவாங்க, சபைக்கு போறதை நிறுத்துவாங்க, விசுவாசமா இருக்கிற வாழ்க்கையை விட்டுருவாங்க, பக்தியை விட்டு வெளியேறிடுவாங்க. ஏன்னா நாம் எதிர்பார்த்த அந்த காரியங்கள் நமக்கு கைக்கூடி வரவில்லை என்று சொன்னால், நாம் உடனே அந்த முடிவுக்காக காத்திருக்காமல் இடையில நாமளே ஒரு முடிவு பண்ணி தேவனை விட்டு நாம் வழிவிலகி போகிற மக்களாகத்தான் இருக்கிறோம். இந்த தலைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை பற்றி கொண்டு, ஐயா தயவு செய்து என்னுடைய வீட்டுக்கு வாங்க, என் மகள் மரித்து விட்டால், அல்லது இந்த மார்க்கு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்தேன்னா, என்னுடைய மகள் மிகுந்த மரண அவஸ்தைக்கு உள்ளா இருக்கிறாள், ஆண்டவரே தயவு செய்து நீங்கள் வந்து என் மகளை தொடுங்கள் என்று கெஞ்சினான். வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, அவர் அவனோடு கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இந்த மனுஷனுடைய விண்ணப்பம் உடனே கேட்கப்பட்டது. வா, உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்தேன், இப்பொழுதே உன் கண்ணீரை துடைப்பதற்காக நான் உன்னுடைய வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த தலைவனுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இவர் வேகமா போக முடியாதபடிக்கு திரளான கூட்டம், இது ஒரு தடையா நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவன் என்ன சொல்றான்? மரண அவஸ்தை. அந்த மரண அவஸ்தை எப்பொழுது அவளை மரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுமோ தெரியாது. அப்ப எவ்வளவு வேகமா வரீங்களோ, எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ, அவ்வளவு சீக்கிரம் என் மகள் பிழைப்பாள். இது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். ஆனா இயேசு கிறிஸ்து அங்கிருந்து புறப்படும் பொழுது ஒரு தடை என்னன்னா, அவர் வேகமாய் அந்த இடத்தை அடைய முடியாதபடிக்கு திரள் கூட்டம் என்று சொல்லுகிறது. இப்போ அந்த தலைவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? என்னடா அவர் வேகமா வரணும்னு நினைச்சாலும் இந்த ஜனங்க அவரை விட மாட்டேங்கிறாங்களே, ஒருவேளை இந்த ஜனங்கள் நெருக்க அவர் நேரம் கடக்க என் மகன் செத்தோ போயிருவாளோ என்கிற ஒரு அச்சம் சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்குமே வருவது சகஜம். அந்த அச்சமும் அந்த பயமும் இந்த மனிதனுக்கு வரவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. அடுத்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் திரள் கூட்டத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண், பெரும்பாடு உள்ள பெண் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெரும்பாடு உள்ள பெண் அந்த ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் முட்டி மோதி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் குணமாவேன், நான் சுகமாவேன் என்கிற நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட அவள் போய் இயேசுவை நெருங்கி அவள் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். இப்பொழுது ஏற்கனவே ஜனக்கூட்டத்தினுடைய நடுவிலே சிக்கி இருக்கிற இயேசு கிறிஸ்துவால் வேகமாய் பயணிக்க முடியவில்லை என்கிற ஆதங்கம் அந்த யவீரு என்கிற தலைவனுக்கு இருக்கும் பொழுது, யவீரு என்கிற அந்த பக்தனுக்கு இருக்கும் பொழுது, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பெண்ணுடைய காரியங்கள்
இன்னும் அவருடைய வேகத்தை தடைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் மீண்டும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். 5:30 சொல்லுகிறது, உடனே இயேசு தம்மில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். பாருங்க, சாதாரணமா நடந்து ஒரு விஷயத்துக்கு ஓடுகிற பொழுது அதனுடைய வேகம் வேற, பேசிக்கிட்டே போகும்போது வேகம் கொஞ்சம் குறையும். இப்போ ஒரு நிகழ்ச்சியின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பிரயாணத்தில் கொஞ்சம் தாமதித்து அங்கே நடந்த நிகழ்வை குறித்து அவர் ஆராய்ச்சி செய்கிறார். என்னில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, என்னில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டது யார் என்கிற கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிற பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பதில் சொன்னார்கள், ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். இப்ப பாருங்க, அவருடைய பிரயாணம் யவீருவினுடைய மகளை அடைவதற்கு கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்துகிறது. இப்போ சாவுக்கு பக்கமாய் இருக்கக்கூடியதான தன் மகளை காப்பாற்றுவதற்கு இந்த தலைவனானவன் படுகிற பாடுகளும் வேதனைகள் எப்படின்னா உடனே வந்து சுகப்படுத்திடணும். ஆண்டவரே நீங்க உடனே வாங்க, என் மகளை தொடுங்க, என் மகள் உயிர் பிழைப்பாள் என்று அவரை கெஞ்சினான். அந்த கெஞ்சுதலுக்கு ஆண்டவர் புறப்படுகிற சமயத்துல இத்தனை தடைகள் வருகிறது. இந்த சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் கொஞ்சம் நின்று அப்படியே சுற்றிலும் பார்க்கிறார், யார் என்னை தொட்டது என்று அவர் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தாமதமாகிறது. 33ஆம் வசனம் சொல்லுகிறது, மார்க் 5ஆம் அதிகாரத்தில், தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். கவனிங்க, நான் வாசிக்கும் போது நீங்க கேட்டிருப்பீங்க, முதல்ல அவள் நடுங்கினாள், அவர் முன்பாக வந்து விழுந்தாள், உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அப்படின்னா 12 ஆண்டுகளாக அவளுடைய வாழ்க்கையிலே அவளை வருத்தின வேதனை, அவளை வருத்தி எடுத்த வேதனையான அந்த வியாதியின் கொடுமை, அதனால் அவள் அனுபவித்த துன்பங்கள், அவள் எத்தனை வைத்தியரை பார்த்தாள், எவ்வளவு செலவு செய்தாள், எவ்வளவு கசப்பான மருந்துகளை அவள் உட்கொண்டாள், யாரெல்லாம் அவளுக்கு எப்படியெல்லாம் அந்த வைத்தியரை குறித்து சொன்னார்கள், இதையெல்லாம் 12 வருஷ நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றா சொல்லி முடிக்கணும்னா எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சில சபைகள்ல சாட்சி அப்படின்னு ஒரு நேரம் வரும். இந்த சாட்சி அப்படிங்கிற நேரத்தை ஊழியர் சொல்லுவாங்க, சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு. ஆனா யாராகிலும் இது வரைக்கும் சுருக்கமா சொல்லி நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இந்த சாட்சி அப்படின்னு வந்துட்டா போதுங்க, இதற்காக ஒரு பிரசங்கத்தை காட்டிலும் நேரம் எடுத்து பேசுற மக்களை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். நடந்தது ஒரு சின்ன நிகழ்ச்சி, ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் 12 ஆண்டுகளாக இவளை வருத்தின, மரண அவஸ்தைக்குள்ளாக்கின அந்த பெரும்பாடு குறித்தும் அதற்காக அவள் எடுத்த பிரயாசங்களை குறித்தும் பேசியிருக்கிறாள் என்று சொன்னால் எவ்வளவு தாமதம் அங்கே ஆகியிருக்கும் என்பதை கவனியுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த எவீருவை மறந்து விடாதீர்கள். இவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இவன் விசுவாசத்தினுடைய அளவு வளர்ந்திருக்குமா, அல்லது அவன் ஆரம்பத்தில் வந்த அதே அளவில் கொஞ்சம் கூட குறையாம நின்று இருக்குமா, அல்லது அவனுக்கு தானே சலித்து கொண்டிருப்பான, என்னையா அந்த பொம்பளை வந்துட்டால, அவர் ஆரம்பத்தில் வரும்பொழுது ஜனக்கூட்டத்தில் அவரால் வேகமா வர முடியல அப்படின்னு நான் வேதனைப்பட்டு இருக்கும் போது இந்த பொம்பளை வேற வந்து குறுக்கால விழுந்துட்டால, என்னுடைய மகள் பிழைப்பாளா,
என் மகள் உயிர் பெறுவாளா என்ற அந்த சிந்தனை இந்த தலைவனுக்கு வந்திருந்தால் விசுவாசம் தணிந்திருக்கும். ஆனால் என்னுடைய பார்வையில இவருடைய விசுவாசம் தணிந்ததாக எனக்கு தெரியல. இப்போ அவ பேசி முடிச்சுட்டா. எவ்வளவு நேரம் பேசினா எனக்கு தெரியாது, என்னடா வேதம் அதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் பேசினவள் 2 வார்த்தையை பேசி முடித்திருப்பாளா என்று எனக்கு சொல்ல விளக்க தெரியல. நிச்சயமாக அவள் குறைகளை எல்லாம் பேசியிருப்பாள். இயேசு கிறிஸ்துவானவர் பொறுமையோடு கேட்டார். மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். இத அந்த பெண்ணோடு அவர் பேசி அவளை திடப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே இப்பதான் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒரு வேலைக்காரன் உண்மையான தகவலை சுமந்து கொண்டு வருகிறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அப்பா எங்க, இந்த பொண்ணுக்கு அப்பா எங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா. அப்ப அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் தேடி போயிருக்கிறார், மரிக்கும் இவளை மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்புவதற்கு அவராலே மாத்திரமே முடியும் என்பதை அவர் அறிந்து உணர்ந்து விசுவாச நம்பிக்கையோடு தன் மகளை உயிர் பெறச் செய்ய முடியும் என்கிறதான எதிர்பார்ப்போடு போயிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததனால இப்பொழுது மகள் சரீர பிரகாரமாக மரித்து விட்டாள் என்கிற உண்மை அறிந்தபோது இந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானாகிய எவீருவை தேடி வருகிறான். மார்க் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இதனுடைய ஒட்டுமொத்த கருத்து என்ன தெரியுமா? இனிமேல் ஏன் அவரை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? இனிமேல் ஏன் நீங்க அவரை விசுவாசத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க விசுவாசித்தீர்களே, அந்த விசுவாசம் வேஸ்ட், உங்க நம்பிக்கை வேஸ்ட். எப்படி ஆகிலும் கொண்டு வந்து உயிர் பிழைக்க செய்யலாம் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே பாழா போயிடுத்து. இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? உங்கள் மகள் மரித்து போனாள். நீங்கள் போதகரை வருத்தப்படுத்தாதீங்க. இனிமேல் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை விட்டுட்டு உங்க மகளுக்கு ஆக வேண்டிய மற்ற காரியங்களை, அடக்கம் பண்ணுவதற்கு வேண்டிய காரியங்களை போய் கவனியுங்கள் என்ற கருத்து அந்த வார்த்தைக்குள்ளாக மறைந்திருக்கிறது. இனிமேல் இயேசு கிறிஸ்துவை நம்பி பிரயோஜனம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள்ல நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள், நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டிருப்பீர்கள். ஒரே சுகமா இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்து அந்த வேலைக்காக நீங்கள் மன்றாடி இருக்கலாம், நல்ல வரனுக்காக நீங்கள் மன்றாடி இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான மன அழுத்தங்கள் இருந்து வெளியே வருவதற்காக மன்றாடி இருக்கலாம், உங்கள் எதிராளிக்காக நீங்கள் மன்றாடி இருக்கலாம், உங்களுக்கு முன்னால் இருக்கிறதான போராட்டமான வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்காக நீங்கள் மன்றாடி இருக்கலாம். ஆனால் சில நேரங்களிலே உன் நண்பன், உன் பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது உனக்கு தெரிந்தவர்கள் உங்கள் விசுவாசம் உள்ள பக்தி உள்ள வாழ்க்கையை பார்த்து சொல்லுவாங்க, இவ்வளவு நாள் நீயும் விடாப்பிடியா ஜெபம் பண்றியே, விடாப்பிடியா நீ சபைக்கு போயிட்டு இருக்கிறியே, எப்ப பார்த்தாலும் பைபிள் படித்து கொண்டே இருக்கிறாயே, என்ன சாதித்தாய், எதை நீ மேற்கொண்டாய்? ஆகவே இதை விட்டுட்டு பிழைக்கிற வழி வேற ஏதாவது இருந்தா போய் பாரு என்று சொல்லியிருக்கலாம். இது என் வாழ்க்கையில் நடக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. அநேக சமயங்களில் நமக்கு நடக்கிறதான ஒன்றுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எவீரு என்கிறத இந்த தலைவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற போது மார்க் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கவனிங்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி இப்ப அவனை திடப்படுத்துகிறார். பயப்படாதே, உன் மக சாகக்கூடிய நிலைமையிலே நீ என்னை வந்து சந்தித்தாய்,
என் பாதங்களை நீ பற்றி கொண்டாய், விசுவாசத்தோடு கவனித்தாய், வாங்க நீங்க தான் வந்து என் மகளை காப்பாற்ற வேண்டும், கை வையுங்கள்னு சொன்னாய். அப்ப நீ அப்போ இருந்த அந்த விசுவாசத்தோடு கூட உன் மகள் மரித்திருக்கிற இந்த நேரத்திலேயும் அந்த விசுவாசத்தை நீ தக்க வைத்துக் கொண்டாள், நிச்சயமாகவே உன்னுடைய மகள் உயிர் பெறுவாள் என்பதை நாசுக்க சொல்றாரு. விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாத. எப்பவுமே வாழ்க்கையில பயம் வந்துருச்சுன்னா எல்லாம் போயிடும். சபை போயிடும், பைபிள் போயிடும், விசுவாசம் போயிடும், பக்தி போயிடும், தேவ பயம் போயிடும், எல்லாமே போயிடும் நம்மளை விட்டு. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே ஏதாகிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுடைய விசுவாசத்தை வீழ்த்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்கிறது, பயப்படாதிருங்கள். உங்கள் வெற்றிக்கான ரகசியத்தை, உங்கள் வெற்றிக்கான பாதையை அடைக்கிறது பயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் உணர்ந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இருப்பதை நீங்கள் உறுதி செய்யக்கூடியதான விசுவாசமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு இருந்தால், வேதம் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும், உங்களுடைய பாரங்கள் எத்தனை பெரிதா இருந்தாலும், உங்களுடைய கவலைகள் எவ்வளவு பயங்கரமான சுமை உள்ளதா இருந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எங்கெங்க பயப்படாம இருக்க முடியும்? என் மக சாகரத்து முன்னால வந்து உங்களை காலை பிடிச்சேன், என் மக செத்தே போயிட்டாலே, உறுதிப்படுத்திட்டாங்களே, ஆகவே ஆண்டவரே நான் உங்களை விட்டு நான் அவளுக்கான காரியங்களை செய்வதற்கான அடக்க விஷயங்களை செய்வதற்கான புறப்பட்டு போகிறேன் என்று இந்த தலைவன் விட்டு போகவில்லை. வாலிபனாயிருந்த அந்த தலைவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உனக்கு உள்ளதை விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன போது அதை கேட்டு அவன் துக்கமுகமாய் திரும்பி போனானே, அப்படி இந்த தலைவன் போகவில்லை. பரவாயில்லை, என் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கையா இருப்பேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது, ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், ஆகவே எனக்கான காரியங்களை அவர் கவனித்துக் கொள்வார் என்று சொல்லி இந்த தலைவன் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, சகோதரனே, சிநேகிதனே, நண்பனே, நீங்கள் யாராயிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையினுடைய பாரங்கள், பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாத. முதல்ல உன்னுடைய விசுவாசத்தை விட்டு ஒரு இமை அளவு கூட தளர்ந்து போகாதே. இயேசு கிறிஸ்து உன்னோடு இருந்தால் எல்லாம் ஜெயமாய் முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் விசுவாசம் எப்பொழுதுமே எவீர்வை போல பிரச்சனைகளுக்காக நீங்கள் மாறாமல், உங்களுக்கு வருகிற தடைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாமல், என் ஆண்டவர் என்னோடு, என் கிறிஸ்து என்னோடு, என் மீட்பர் என்னோடு, என் கன்மலை என்னோடு, அவர் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால், உங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்தால், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, இது ஆசீர்வாதமான வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலே நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறேன். எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் யவீரு என்கிற தலைவனை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை யவீருவின் மனதில் இருந்த எல்லா வேதனைகளை, துக்கங்களை, பாடுகளை நீக்கி விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருந்து மரித்த அவனுடைய மகளை உயிரோடு கூட பெற்றுக்கொண்டது போல, எங்கள் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறதான எந்த பிரச்சனையாயிருந்தாலும், எந்த போராட்டமாயிருந்தாலும், கவலையாயிருந்தாலும், கண்ணீர் தரக்கூடிய சம்பவங்களாயிருந்தாலும், எதிராளிகள் மூலமாக வருகிற பிரச்சனையாயிருந்தாலும், பகைவர்கள் மூலமாய் வருகிற பிரச்சனையாயிருந்தாலும், தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து ஜெயவீரர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
எங்கள் தகப்பனே, நீர் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் வெற்றி உள்ள வாழ்க்கையினுடைய ரகசியத்தை அறிந்திருக்கிற உமது பிள்ளைகள் அதிலே உறுதியாய் தரித்து கிறிஸ்துவுக்காக வாழுகிற அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை நீர்தாமே கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆவியின் கனிகள் அன்பு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, குணம், விசுவாசம், சாந்தம், இருக்கும். ஆமென். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.